வாட கேட்பேன் வீட்டுக்காக போயிடுவேன். எங்க வீட்டுக்கு போயிடுவேன்டா. நீ பிரச்சனை பண்ணி தான் போறேன் வீட்டுக்கு. வாங்கண்ணா வாங்கண்ணா. அப்புறம் ஈஸ்வரனா ஃபோன் பண்ணி ஏன்டா வண்டியில கட்டிட்டு அவன் பெரிய புளிச்சுன்னு நினைப்பான் அவனுக்கு. பிரச்சனை என்னன்னு சொல்லி முடி எடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி எப்படி பேசலாம்? போன் எடுத்து கட்டி விட்டானாக்கா. ஃபீஸ் 23,000 கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. எங்கிட்ட எங்கள் அப்பா நல்லா என்ன சொன்னேன், அப்பா இன்னும் காசு தரேன் 10,000 ரூபா 10,000 கட்டு நாளைக்கு 10,000 கட்டுனார். வேணாம் நீங்கள் எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க காட்டினா போதும். என் ஃபெயிலில் இருந்தா அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நீ சொல்லியிருந்தாடா இப்படி வச்சிருந்தானே உனக்கு சொல்லுண்டா. அப்பா நான் சொன்னேன், அப்பா நான் ரிசல்ட் மாதிரி கற்றுக்கணும் இல்லை ரிசல்ட் அப்புறம் அதையே எழுதி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஐபிஎல்லே அந்த இருக்க மாட்டான். சமயத்தை லைக் பார்த்துட்டு எங்கிட்ட ஒர்க் ஆகும். சொல்றேன் 1000 பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வரலாம். எங்க இருக்காரு அவரு? அவன் இன்ஸ்டா லைவ் யூடியூப் லைவ் போடு. உடனே சொல்லி அவனுங்கிறானுங்க. அது வந்தாலும் அடிக்கிறது தான் அவனுக்கு. சொல்லாம சாயங்காலம் சொல்லாமா எங்க ஊர் சைடு வந்து அவ்வளோதான் சைட்லாம் படிக்கலாம். முன்னாடிலாம் பார்த்துலாம் எங்கள் பையன் வர சொல்கிறேன். இல்லை இல்லை பெஸ்ட் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்போம். கேட்கலாட்டு சரி சத்தியம் தலைவரே மத தலைவரே என்ன